அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நாம் சிவபெருமானை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தமிழர் வழிபாட்டிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீங்கள் வழிபடக்கூடிய எல்லா இறை திருமேனிகளும், அது சிவனாகட்டும், அம்பிகை சக்தியாகட்டும், முருகப்பெருமானாகட்டும், இப்படி எந்த ஒரு திருமேனியாக இருந்தாலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா கோயில்களிலும் சுயம்பு என்று ஒன்று வைத்திருப்பார்கள். மாரியம்மன் கோயிலில் சுயம்பு இருக்கிறது, ஆதிபராசக்தி கோயிலில் சுயம்பு இருக்கிறது, சிவாலயங்களில் சுயம்பாக சாமி கொடுமுடி பல்வேறு இடங்களில் இருக்கிறார். இதுபோல எல்லா இடங்களிலும் சுயம்பின் வடிவமாக ஒரு நீள்வட்டமான ஒரு திருமேனியை வைத்திருப்பார்கள். ஐயனார் அப்பன் கோயிலில் 7 அல்லது 5 திருமேனி வைத்திருப்பார்கள். எல்லா குலதெய்வ கோயில்களும் சுயம்பு, ஆதி கடவுள்னு சுயம்புன்னு ஒன்று வச்சு, அதுக்கு இதுதான் அம்மா, இப்படி தான். இங்கே எங்கள் ஊர்கிட்ட நங்கவள்ளியில் பெருமாள் கோயிலில், நரசிம்மசாமி கோயிலில் சுயம்பா சாமி இருக்கார். ஏன் இப்படி நீள்வட்டமான ஒரு படியை கமுத்தி வச்ச மாதிரி ஒன்று அல்லது கோழி முட்டை மாதிரி ஒன்று நம்ம ஆட்கள் கும்பிட விட்டாங்க? ஏன்னா இந்த சைவ சமயம் மிக அறிவியல் சார்ந்த சமயம். இங்கே இட்டுக்கட்டப்பட்ட கதைகளோ அல்லது புனைந்துரைக்கப்பட்ட கதைகளோ கிடையாது. அப்படி கதைகள் இருந்தாலும் அங்கே இந்த அறநெறி வாழ்க்கை மட்டுமே வலியுறுத்தப்பட்டு இருக்கும். இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது என்ன? நான் மலேய நாட்டிலே சில குழந்தைகளுக்கு வகுப்பெடுத்த பொழுது ஒரு குழந்தை கேட்டது, ஏனையா சிவலிங்கம் தான் நீள்வட்டமாக எலிப்சாட்டாக இருக்குன்னா, முட்டையாட்டம் இருக்குன்னா, எல்லா மாரியம்மன், காளியம்மன் எல்லா கோயில்களிலும் நீள்வட்டமாக ஒரு கல்லை சுயம்பு என்ற பெயரிலே இறைவனாக வழிபடுகிறார்கள், அம்பாளாக வழிபடுகிறார்கள், ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டது. இதற்காக விடை தேடினேன். எங்கும் முன்னே தோன்றி முளைத்தோன் கண்டாய் அப்படியெல்லாம் வருதே தவிர, ஏன் அவர் அந்த பையன் ஒரு கேள்வி கேட்டது, 5th தான் சாமி படிக்கிறான், ஏன் சதுரமாக வைக்கக்கூடாதா, எக்ஸகனா வைக்கக்கூடாதா, பென்டகனா வைக்கக்கூடாதா, அதுன்னு ஊர்பட்ட கேள்வி. ஆனால் அப்படி சில ஆலயங்களில் இருந்தாலும், பிற்பாடு தோன்றிய ஆலயங்கள் இருந்தாலும், எல்லா ஊரில் இருக்கிற ஆதி வழிபாட்டு தெய்வங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, நீள்வட்டமாக ஒரு ஆற்றுல போய் மெனக்கட்டு குலவிகளாட்டம் ஒன்றை தூக்கியாந்து அதை வச்சு தான் வழிபாடு செஞ்சிட்டு இருந்தான். என்ன என்று யோசித்த பொழுது நான் விடை தேடி பல்வேறு நூல்களை கற்றேன், பல்வேறு சான்றோர்களை அணுகினேன். எல்லோரும் அந்த திருமுறைகளையும் அதையும் இதையும் சொன்னார்களே தவிர சரியான விளக்கம் தரவில்லை. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த ஆன்மீகம் எடுத்தால் நீங்கள் தெளிந்த ஞானியாகி விடுவீர்கள். அவர்களால் நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கிறது. அவ்வழியிலே இறைவனிடம் முறையிட்டு இருந்த பொழுது என்னுடைய ஆசான் அவர்கள், நீ சற்று கண்ணை மூடி அமைதியாக மரடா, உனக்கு இதுக்கு விடை கிடைக்கும் என்றார். கண்ணை திறந்து தேடியே கிடைக்கவில்லை சாமின்னு, முட்டா பயில சொன்னதை கேள்ல அப்படின்னார். அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சாரணம் பண்ண 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 நம்ம சைவ சித்தாந்தத்தில் அகக்காட்சி என்று கொண்டு உண்டு. என்ன அகக்காட்சினா, நமக்குள் சில காட்சிகள் தோன்றும், அதுக்கு அகக்காட்சி. சித்தாந்தம் தெளிவாக படித்த எல்லாருக்கும் அது தெரியும். அப்போ அங்கே என்ன தோணுச்சுன்னா, ஒரு மழை பொழியுது, மழை நிற்குது, அந்த கூரையிலிருந்து நீள்வட்டமாக ஒரு நீர்த்துளி விழுது, கும்பேஸ்வரருடைய திருமேனி கண்ணுக்கு வருது. அமுத துளி தானே, அவர் நீர்த்திவளை போல இருப்பார். குடம் மாதிரி சொல்கிறாங்க, அப்படி இல்லை, அமிர்தகடேசர் தான் குடம். இது நீள்வட்டமாக நீர்த்துளி கொஞ்சம் பெருசான மாதிரி கும்பேசர் வரார். அப்புறம் ஒரு பூசணி கொட்டை, அது கொஞ்சம் குண்டா தடிப்பாக இருக்கும். இந்த சங்கமேஸ்வர் பூசணி கொட்டையாட்டம் தான் இருப்பார், அப்படி வருது. அப்புறம் தட்டைக்கொட்டையாட்டம் வருது, சொக்கனார் வர்றார். ஒவ்வொரு விதை ஒவ்வொரு திருமேனி. நிறைய கோயில் சுத்தம் மூளை குழம்பு போச்சுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அப்புறம் திரால்னு கண்ணை திறந்துட்டு எங்கள் ஆசான்கிட்ட கேட்டேன், சாமி இப்படியெல்லாம் காட்சி தருது, விடை தெரிஞ்சிருச்சு, போடா, முடிஞ்சா புரிஞ்சு சொல்லிக்க, உணர்த்துவது சிவம், அவரிடம் கேள்ட்டார். எங்கள் மேட்டூரில் சொக்கனார்கிட்ட போய் பெருமானி அப்படி கேட்டேன். பெருமான் சொன்னார் மனதிற்குள் இருந்து,
என்ன உய என் உள்ளத்தில் ஓம்காரமாய் இருந்து நான் எதைக்கு ஏதாவது ஞான சம்பந்தமாக கேட்பேனா என்னை தெளிவிக்க மாட்டோம் என்று ஏங்கி கிடக்கும் நமக்குள் இருக்கும் பொழுதும் நீங்காத நெஞ்சில் இருக்கின்ற அந்த இறைவனை முறையிட்ட போது அவர் சொன்னார், இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நீள்வட்டமான முட்டையிலே தோன்றுகின்றன. என்ன உயிரினுடைய வடிவம் நீள்வட்டம். எவ்வாறு நான் பெரிய நீள்வட்டமாக இருக்கிறேனோ ஜோதியாக, எல்லா ஜோதியும் நீள்வட்டமாக இருக்கு இல்லையா? நெருப்பு எப்படி இருக்கு? 10 லட்சம் நீள்வட்டமாக தான் எரியும். நீ சின்ன ஜோதி நீள்வட்டமாக இருக்கிறாய். நீ தோன்ற காரணமான அனைத்தும் நீள்வட்டமாக இருக்கின்றன. ஆகவே பெரியவர்கள் எல்லாம் யோசித்து, ஓ, நீள்வட்டமான ஒன்று தான் நம்மை படைத்தது என்று உணர்ந்து அந்த குளவிகளை போல நீள்வட்டமாக ஒரு முட்டை மாதிரி ஒரு சுயம்பை வச்சாங்க. இந்த விடை தெரிஞ்சதும் அந்த அரவிந்த்ராஜ் அந்த பையனுக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு, கண்ணு இதுதான் விடைன்னு. ஐயா, ஆச்சரியமான இன்னொன்று இருக்கிறது ஐயான்னா. என்னடா கண்ணுன்னு? ஐயா, இந்த பிளானட்ஸ் எல்லாம் நீள்வட்டமாக சுற்றுதுங்கய்யான்னா. எப்படி யோசிச்சு? ஆமால, நவகிரகங்களும் நீள்வட்டமாக தான் இந்த கோள்கள்லாம் சுற்றுது. எல்லா பூமி உட்பட எல்லா கோள்களும் வட்டமாக இல்லை, நீள்வட்டமாக இருக்கு. ஆக தந்தையை போல பிள்ளை என்பது போல இந்த நீள்வட்டமாக இயங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் இந்த நீள்வட்டமான கோள்களையும் நீள்வட்டமான இந்த சூரியன் சந்திரன் அது இது எல்லாத்தையும் படைச்சு ஒரு நீள்வட்டத்தில் சுத்த விட்ட ஒன்று என்ன இருந்திருக்கும்? நீள்வட்டமாக இருக்கும். அப்படித்தான் இருந்திருக்கும் முட்டை வடிவில். அதனால்தான் நம்ம பெரியவங்க அவங்க மெனக்கெட்டு இப்படி ஒரு கல்லை வச்சு இதை கும்பிடுறான்னா. நம்ம வழிபாடு ஆரம்பத்தில் இந்த மாதிரி சுயம்ப கும்பிட்டு தான் சாமி வந்திருக்கோம். குலதெய்வம் கோயிலுக்குன்னு கூட்டி போவாங்க மொட்டையடிக்க. புரியுதா? அங்கே நீள்வட்டமாக ஒரு கல்லை காட்டி இது ஐயனாரப்பன், அங்கே பார்த்தா சிவன் பெருமாள் சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஐயாரப்பன் தான் ஐயனாரப்பன் ஆயிட்டார். புலித்தோல் கட்டியிருப்பார் சாமி ஐயனாரப்பன், பக்கத்தில் பெருமாள் உட்கார்ந்துருப்பாரு. கவனிச்சிருக்கீங்களா? இவங்களுக்கு உணர்த்துவதற்காக அவங்க சுயம்பை வச்சு இது ஐயனாரப்பன்ட்டான். முடிஞ்சு போச்சா? ஆக இங்கே இந்த நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய வழிபாடு, நீ வழிபடு ஆதிமுட்டையாகிய ஒன்றை. இந்த ஆதிமுட்டையே உன்னை படைத்தது, இந்த உலகை நினைவூட்டுவதற்காக அந்த வழிபாடு. இந்த ஆதிமுட்டை எதில் தோன்றியது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா தீபாவளி காட்டுறாங்க. என்ன அலங்காரம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டான். தீபாவளி ஒரு கன்னத்தில் படப்படான்னு போட்டுக்கிட்டு என்னன்னே தெரியாத அப்பாடி தீபாவளி பார்த்துட்டேன், பிரசாதம் வாங்கி விபூதியை தூணில் போட்டு கொஞ்சம் நெத்திட்டு வர்ற புத்திசாலிங்க தானே நம்ம. ஆனால் அங்கே என்ன, இந்த நீள்வட்டமானது ஜோதியில் தோன்றியது, பெரிய ஜோதியில் தோன்றியது. நீயும் அந்த ஒளியிலிருந்து ஒளியை போன்றவன் அந்த நிலை நீ அடைய வேண்டும். இறைவன் மாசற்ற ஜோதி, நாம் மாசுள்ள ஜோதி. நாம் விளக்கேற்றினால் அந்த விளக்கிலே ஒரு கருமை இருக்கும். அதுதான் நம்மை பற்றிய பாசம். இறை திருமேனியில அந்த கருமை இருக்காது. தூய மாசற்ற ஜோதி அவர், நாம் மாசுள்ள ஜோதி. அவ்வளவு வித்தியாசம். ஆக என் அன்பின் உறவுகளே, மாசுள்ள ஜோதி கடவுள் ஆகாது, மாசு நீங்கினால் கடவுள் ஆகும். எனவே இதுதான் இந்த சுயம்பு வழிபாடு, சிவலிங்க வழிபாடுக்கான விளக்கம். இறைவன் நாம் காண அருவுருவ திருமேனியாக வருகிறார். இந்த அருவுருவ திருமேனி ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள், சாதாரண மனிதர்களுக்கு ஏதோ ஒரு உருவம் வேண்டும். அதற்காக நம்முடைய முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? இறைவனிடம், இறைவா நாங்கள் உங்களை காண வேண்டும் என்று கடும் தவம் செய்கிறார்கள். அங்கே சிதம்பரத்திலே நடராஜா தோன்றினார் இல்லையா? திருவாரூர்ல திருமூலட்டநாதர் தோன்றினார். அப்படி நிறைய நிறைய நிறைய. அப்புறம் பிச்சாடனா அறியாமை, தாருக வனத்துல பிச்சாடனா அறியாமையை பிச்சை எடுத்தார். இன்னைக்கு நம் சிவாலய சடங்குகளே பிச்சாடு வீடு வீடா அரிசி பிச்சை எடுக்க அனுப்புறாங்க முட்டா பசங்க. என்னன்னே தெரியாம விழா எடுக்கிறாங்க. பிச்சாடனா யாரு? தாருகமணியுடைய அறியாமையை நீக்க சென்றவர். அந்த அறியாமையை நீக்கி அவருக்கு ஞானத்தை தந்தவர். பிச்சாடனை வரும்போது உங்க வீட்டுல மக்க பிள்ளைங்க இருந்தால் நம்ம பிள்ளைங்க படிக்கிற புத்தகத்தையே ஏதாவது அந்த பிச்சாடனை வச்சு என் பிள்ளைக்கு அறியாமை நீங்கி இது ஞானம் பெறணும் வேண்டுனா ஒரு அர்த்தம் இருக்குது. சாமிக்கே பிச்சை போட ஆளுங்க நம்ம அரிசி போடுறது. அது ஒரு குரூப் கூட வரும். அம்மா பிச்சாடனை வந்திருக்காரு, அரிசி போடு, காய்கறி கொடு.
என்னடா பண்றீங்க இந்த சைவத்தை? இப்படி இந்த ஒரு அந்த அருவத்திரும்பின் அப்புறம் நடன சாமி இறைவனை தரிசிக்க நினைக்கும் பொழுது அந்த முனிவர்கள் எல்லாம் முறையிட விடையேறிய பெம்மானாக, விடைனா காளை, அது காளை வேறு விடை வேறு. இந்த விடை மிக தூய்மையானது, ஞான வடிவானது. அந்த விடைக்கு தர்மம்னு பேர். தர்மம் ஆகிய விடைமேல் வருபவர் நம்பெருமான். ஏன் விடை வெள்ளையாக இருக்கிறது என்றால் தர்மம் தூய்மையானது. தலைவன் தூய்மையானவனாக இருக்கும் பொழுது அப்படி. இந்த நந்தியுடைய 4 கால்கள் என்ன தெரியுமா? அறம், பொருள், இன்பம், வீடு. நீங்கள் அறவழியில் பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்து வீட்டிலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு பெருமானுடைய திருவடி கிடைக்கும் என்பதற்காக அந்த விடையை அறம், பொருள், இன்பம் என்று, அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 கால்களோடு இருக்கக்கூடிய இந்த தர்மமாகிய விடை மேல் அறக்கடவுள் மீது நம்முடைய ஆளுடை கடவுள் அமர்ந்திருக்கிறார். இதுதான் விடையேறிய. அவர் சொல்றார் இல்ல, இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. இறைவன் ஒளிவடிவான இறைவன் நாம் காண வேண்டும், நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விடையேறிய பெம்மானாக வருகிறார் அப்படின்னு நாவுக்கரசர்கள் பேசுவார். நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை என்ன பேசும்? அடையாளம் சொல்லுது. இறைவன் இப்படி இருக்கான்னு. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூ வெண்மதி சூடி என்ன விடையேறி வரார். ஆக இப்படி இதுதான் நிறை திருமேனியில் அருவத்திருமேனி ஒளி வழிபாடு, அருவுருவத் திருமேனி இந்த சுயம்பு என்கின்ற லிங்க வழிபாடு, 3ஆவதாக உருவ வழிபாடு. என்ன இந்த லிங்க திருமேனியை பற்றி நம்முடைய சான்றோர்கள், அருளாளர்கள், ஞான சம்பந்தர் எல்லாம் சொன்னது வேறு விளக்கம். அந்த பூமி உலகத்தை படைத்தவர் என்பதால் கீழே சதுரமான பகுதி 4 திசைக்கு குறிப்பிடுங்க, 4 சதுரமான பகுதி. அது பிரம்மா அப்படின்னாங்க. அந்த ஆவுடை நீர், அது நீர் படும் இடம், அது கடல். அது அந்த கடலில் யார் இருக்காரு? காக்கும் தெய்வம் திருமால். அது என்னன்னு அப்புறம் வர இருக்கு இந்த திருமால்லாம் யாருன்னு. அதில் 8 முகம் செதுப்பியிருப்பாங்க. அது என் திசை என்ன. அது மேலே 5 முகத்தோடு அதோ முகம் சேர்ந்து சிவபெருமான் இருக்கிறார். அந்த லிங்க திருமேனி, முட்டை திருமேனின்னு வச்சிங்களே. இது விளக்கம். சமீபத்தில் ஒரு முட்டாள் எழுதியிருக்கான் இந்த வாட்ஸ்அப்பில். என்ன அந்த லிங்கம் பதியாம், ஆவுடை பசுவான், கீழே இருக்கிறது பாசமா. ஏண்டா லிங்க திருமேனிக்கு நீ தாழ்ந்தோண்டித்தனமா விளக்கம் சொல்லி ஏண்டா சைவத்தை குழப்புறீங்க முட்டா பசங்களா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். சாமி அடியாரை கும்பிட்டா ஆண்டவனை கும்பிட்ட மாதிரி ஆண்டவனை கும்பிட தேவையில்லைங்கிற முட்டாள் குருகளை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டுக்குள்ள நம்ம ஏன் சாமி போய் கேட்கணும்? இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு இது சில உண்மைகள் தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். என்ன ஆக என் அன்பின் உறவுகளே, இது இறைவனுடைய திருமேனி. சரி, அறியாமையில் உள்ள உயிர்களாகிய நாம் இந்த இறைவனை காண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சைவத்துல சொல்றாங்க. நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்றாங்க சாமி. என்ன அதிகாலை 4:30 5 மணிக்குள்ளே எழுந்திருக்கணும். எழுந்தவுடன் குளிக்கணும். குளிச்சுட்டு நம் வீட்டில் இருக்கிற இயலாதவங்களுக்கெல்லாம் உதவணும். புரியுதா? இது முதல் கடமை. அதே போல நம்ம சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடணும்னு சொல்றாங்க சாமி. காலையில் எழுந்ததும் என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்றாங்க. மலசலம் கழித்தல், அதுக்கு பிறகு கை கால் அலம்பி வாய் கொப்பளித்து பல் விளக்கி குளிக்கணும். இது நாம் சைவர்கள் தினம் செய்யக்கூடிய கடமைகளில் வருகிறது. அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். குளிக்கிறதுக்கு முன்னே மலசலம் கழித்து கை கால் அலம்பி வாய் கொப்பளித்து பல்லு விளக்கி குளிக்க வேணும். அதே போல் இந்த மலம் கழிக்க நியதிய நம்ம சைவம் சொல்லுது சாமி. இன்னைக்கு இருக்கிற
ஹவுஸ் கீப்பிங் மாதிரி அன்னைக்கே எங்கெங்க மலம் கழிக்க கூடாதுன்னு சொல்லுது இந்த சைவம். அசந்து போன இதெல்லாம் வேதத்துல இருக்கு சாமி. சிவருமானின் அருளை பெற நினைப்பவர்கள் இதையெல்லாம் செய்ய. மலசலம் எங்கு கழிக்க வேண்டும்னு போட்டிருக்கு. எங்கு கழிக்க கூடாதுன்னு தெரிஞ்சிட்டா எங்கு கழிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடு மாடு மனிதர்கள் நடமாடும் இடம், கோயிலின் பக்கத்தில், ஆற்றங்கரை அல்லது குளக்கரை, பூந்தோட்டம், உழுத நிலம், சுடுகாடு, இடுகாடு, குப்பை மேடு முதலிய இடங்கள், அதாவது புதைகாடு ஆகிய இடங்களை தவிர்த்து வேறு இடங்களில் என்ன பண்ணணும்? மலங்கழிக்கணும் சாமி. சைவத்தில் இருக்கு சாமி. உங்க குரு சொன்னாரேன்னு தெரியல, தெரிஞ்சுக்குங்க. அது மட்டுமல்ல, மலம் கழிக்கும் போது தலைகளையும் காதுகளையும் சேர்த்து துணியால் கட்டி கொண்டு வேறு நினைப்பு இல்லாமல் நேராக உட்கார்ந்து கழித்தல் வேண்டும். எந்த சமயம் சாமி இதை சொல்லுது? ஏன்னா காதுல வேற சத்தம் கேட்டா மலம் கழிக்கும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். புரியுதா? இப்படி கூனி குறுகி உட்கார்ந்தா மலம் முழுதாக கழியாது. அதற்காக நம்ம ஒரு உருமாலை கட்டிக்கிட்டு துணியத்தை காதை இறுக்கி கட்டிக்கிட்டு நேரா உட்கார்ந்து என்ன பண்ணணும்? மலம் கழிக்கணும். வேற நினைப்பே இருக்கக்கூடாது. கம்பெனிக்கு நேராச்சு சீக்கிரம் அவதியா பாதி கழித்தும் கழியாமலும் நோய் தேடிக்கொள்ளக்கூடாது. அதற்கு பிறகு சலம் எடுத்து மலக்குதத்தையும் நம்முடைய குறியையும் நன்றாக அலம்பி பின் கைகால்களை தூய்மையாக அலம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு வாய்க்கொப்பளிக்க வேண்டும். எங்கப்பா இதெல்லாம் சைவத்தில் இருக்கு சாமி. இந்த உபதேசம் பண்றாங்கல்ல இந்த முட்டா பசங்க, சைவ தீட்சைன்னு வைக்கிறானுங்க. சைவ சமய பிரவேசம்னு பேர் அதுக்கு. எவ்வாறு கிறிஸ்தவத்திலே ஞானம் சானம் செய்கிறார்களோ, முகமதியர்கள் சுன்னத் செய்கிறார்களோ, அதுபோல நம் சமயத்திலே மொட்டையடித்து திருநீர் அணிய கற்றுக் கொடுத்து அல்லது திருமண் அணிய கற்றுக் கொடுத்து இந்த கடமைகளை அக்குருமார்கள் கூற வேண்டும். அப்படி இருக்கிறது தான் குரு. அவன்தான் ஆசிரியர், சமய ஆசிரியர். இதாச்சா. அடுத்தது எப்படி பல் விளக்க வேண்டும்? பல் விளக்கிறத பத்தி சைவத்துல இருக்கா? சத்தியமா இருக்கு. நித்திய கருமைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சைவத்துல. தினம் தினம் நீங்க எதை செய்யணும் அப்படின்னு. அதுல எதை கொண்டு பல்விளை, இதெல்லாம் உடலை நல்லா வச்சுட்டா தாமி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் வரும், ஆன்மீகம் முடியல, வரும். சைவத்துல என்ன இருக்குன்னு அடிப்படை தெரியணும்ல. நீங்கள் எப்படி வாழ்ந்தால் சைவராக இருக்க முடியும்னு தெரியணும்ல. பல்விளக்க ஆலமரம், வேலமரம், வேப்ப மரம் இவற்றினுடைய கொம்புகள் இருக்குல்ல, சின்ன சின்ன குச்சி, அதை அதுல பல் விளக்கலாம். அடுத்து இந்த பற்பொடி செய்யறதுக்கான முறை சைவத்துல இருக்கு. அந்த முறையாக செய்யப்ப அது என்னன்னு அப்புறம் யாராவது கேட்டா சொல்லலாமே. சப்ஜெக்ட் மட்டும் தலைப்பு மட்டும் பார்ப்போம். முறையாக செய்யப்பட்ட பற்பொடி, அதாவது நெல் கருக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த நெல் கருக்கு இருக்குல்ல, அதை நல்ல கரியாக்கி அதுல உப்பு கலந்து பல்பொடி செய்வாங்க. கேரளாவில் அது உப்பும் செய்யறாங்க. இதெல்லாம் இப்பதான் நம்ம கோல்கேட் கம்பெனிக்காரன் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா கறி இருக்கிறதா வரானுங்கல்ல. ஆக பல் விளக்க வேண்டும். இந்த மணல், சாம்பல், செங்கற்பொடி இதையெல்லாம் உபயோகிச்சு பல்லு விளக்குனா பல்லு தேஞ்சு போயிடும். அதனால இந்த மண் அது இது போனது வந்ததை வச்சு பல் விளக்கக்கூடாது. என்ன சரி, பல் எப்படி விளக்கணும்னு சொல்றாங்க சாமி. பல் இடுக்கில் உள்ள துணுக்குகள் போகும்படி பல்லை விளக்குதல் வேண்டும். பின் அந்த குச்சியை பிளந்து அந்த பிளவினாலோ அல்லது வெள்ளி அல்லது ஏதோ ஒரு உலோகத்தில் செய்த ஒரு சின்ன ஒரு தகட்டினாலோ நாக்கை வலிக்க வேண்டும். எப்படி நாக்கை சுத்தம் பண்ண சைவம் சொல்லி தருது சாமி. அதுக்கு அடுத்து எப்படா பல்லு விளக்கணும்னா அமைதியா உட்கார்ந்து பல்லு விளக்கணும். நின்றுகிட்டே நடந்துகிட்டே ஜாலியா கதை அடிச்சுக்கலாம் பல்லு விளக்கக்கூடாது.
சரி, பல்லு விளக்கியாச்சு, மலம் கழிச்சு பல்லு விளக்கியாச்சு. எப்படி குளிக்கணும்? ஆறு, குளம், கிணற்றில் இறங்கி நீச்சல் தெரிஞ்சா, நீச்சல் தெரியாத இறங்குனீங்களா அப்புறம் அவ்வளோதான், உங்களை காப்பாற்ற கடவுள் தான் வரணும். ஆக இந்த ஆறு, குளம் இதில் போய் பாதுகாப்பான இடத்துல நீச்சல் நின்றுட்டு குளிக்கணும். அப்படி இல்லைன்னா அகன்ற பாத்திரம் அல்லது தண்ணி தொட்டி இதில் நீரை நிறைத்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே உட்கார்ந்து குளிக்கணும். நம்ம ஏன்னா உட்கார்ந்து குளி உடம்பு முழுக்க சூடு தனியாக, அதுக்காக அப்படி நம்ம எல்லாம் அவதியாக 2 டப்பா ஊற்றி சோப்பை போட்டு தேய்ச்சி 4 டப்பா ஊற்றிட்டு வந்துடும் குளிச்சிட்டோன்னு. அப்படியும் குளிக்கலாம். அதுக்கு அடுத்து செம்பில் நீரை எடுத்து தலையில் கொட்டி குளிக்கணும். என்ன, தலையோட குளிச்சாதான் உடம்பு சூடு குளிக்கிறதே உடம்பு இரவெல்லாம் தூங்கியாலும் உடம்பில் ஏற்பட்ட சூடு தனியை தான் இந்த குளிக்கிறது. கழுத்தை நான் தலைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஊற்றிக்குவேன்னா நீங்கள் சைவர் கிடையாது. எல்லாரும் அப்படித்தான். அப்படின்னா அசைவர் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் தலையோட தான் குளிக்கணும் தினமும். என்ன சரி, குளித்த பிறகு என்ன செய்யணும்? உடம்பை துவைத்த தூய்மையான துண்டை கொண்டு அல்லது சிறிய வெள்ளை ஆடையை எடுத்து தொடச்சிக்கணும். உடம்பு தூய்மையான ஆடையால் தான் உடம்புல அந்த துண்டுன்னு வச்சுக்கோமே, ஒரு சிறு துண்டை எடுத்து உங்கள் உடம்ப சுத்தமாக நீர் இல்லாமல் தொடச்சிக்கணும். துடைத்த பிறகு துவைத்து காய வைத்த ஆடையை அணிய வேண்டும். கந்தையானாலும் கசக்கி கட்டு, தமிழில் இருக்குல்ல, அது டேமேஜான துணியாக இருந்தாலும் துவைச்சா கிழிஞ்சு போயின்னா கசக்கி தண்ணியில் இப்படி கசக்கி கட்டணும். அப்படியே ஆடை அணிய வேண்டும். இதை அணிந்த பிறகு என்ன செய்யணும்? ஏதோ வீட்டில் இருக்கிற தூய்மையான திருநீர். நம்ம இப்போ பார்த்தீங்களா கருப்பு திருநீர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருநீர் எப்படி அணிக்கணும்? போனது வந்ததெல்லாம் சைவ சமய பிரவேசம், அதில் தான் சொல்ல முடியும். அது அடுத்த பதிவில் பார்ப்போமே. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு மனிதன் உடலாலும் உயிராலும் இறைவனை வழிபட நல்வாழ்க்கை வாழ உறுதுணை புரிவதற்கே இந்த சைவ நன்னெறி கற்போம். இது எல்லாமே வேத ஆகமங்களிலும் திருமுறைகளிலும் இருந்து தொகுக்கப்பட்டவை, சித்தாந்தத்திலும் இருந்து. ஆகவே தெளிந்து ஞானம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நமச்சிவாய் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.